ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருச்சிகம் ராசி அப்படிங்கிற ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி. ஏன்னா விருச்சிக ராசி காலதேவனுக்கு 8வது ராசி. அப்போ உங்களுக்கு அந்த விருச்சிக ராசி கெட்டு போகாமல் இருந்தால் தான் ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் இருக்கும், விபத்து சார்ந்த விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போவதற்கு உண்டான சூழல் உருவாகாது. விருச்சகம் ராசி ஒரு ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் பலம் இழந்திருந்தால் உங்கள் ஜாதத்தில் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் விருச்சிக ராசியில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடல் ரீதியாக ஏதோ ஒரு தொழில் கொடுத்து கொண்டே இருக்கும். குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா பயில் சார்ந்த விஷயங்கள் உட்பட மர்ம உறுப்பு சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். யோகமாக இருக்கிறவங்களுக்கு விருச்சிக ராசி யோகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு மறைமுகமான ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். இதை 12 ராசியில் பிறந்த அன்பர்களே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு யோகமாக இருக்கும் அன்பர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருச்சிக ராசி யோகம். சரிங்களா? அடுத்து கடகம் சிம்மம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருச்சிக ராசி யோகம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருச்சிக ராசி யோகம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருச்சிகம் 12ஆம் இடமாக வந்தாலும் அது யோகம் தான். சரிங்களா? அடுத்து மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 10வது ராசியாக வரும், அதுவும் யோகம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 11வது ராசியாக வரும், பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது லாபாதிபதி அவர் தானே, லாபத்தை கொடுத்தான் ஆகணும். அப்போ சில லாபங்களை கொடுத்தாலும் தொந்தரவு அமைப்பில் இருந்தாலும் அது யோகம் தான் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பாருங்க விருச்சிக ராசி 10வது ராசியாக வரும், தொழில் சார்ந்த ராசி, கர்ம ராசி, அதுவும் யோகம் தான். அடுத்து மீன ராசி அந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 9வது ராசியாக வரும், மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேச ராசியும் மிதுன ராசி கன்னி ராசி இந்த அமைப்பில் வர்றவங்களுக்கு விருச்சிக ராசி கொஞ்சம் நெகட்டிவான பலனாக கொடுக்கும். ஏன்னா மேச ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை 8வது ராசியாக வந்தாலும் தன் ராசி தானே, தன் ராசியாக இருந்தாலும் 8வது ராசி அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தான். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுத்தமாக அது செட் ஆகாது. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அது புதன் சம்பந்தப்பட்ட ராசியில் இரண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழக்கு மேற்குமாக இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அடிப்படை சண்டைன்னு போகும், அது நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு நான் அப்போ கேட்டு பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி நியாயங்களை கொண்டு போகும். இது ரெண்டுமே ஒரு நாளும் ஒன்று சேராது. அப்போ இது போல அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு விருச்சிக ராசி யாருக்கு யோகம்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. சரி, உங்களுக்கு யோகமாக இருக்குது, சரி யோகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு ராசியில் விருச்சிகம் ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி. அப்போ ஏன் அப்படிங்கிறத இன்னும் லாஜிக்காவோட எடுத்து பாருங்க. விருச்சிகம் அப்படிங்கிறது கிணத்தை குறிக்கிற ராசி. அடுத்து குளங்களை குறிக்கிற ராசி. கிணறு, குளம், தெப்ப குளம், ஏரி, கண் அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிற ராசி விருச்சிக ராசி. நல்லா செக் பண்ணி பாருங்க. விருச்சிக ராசி ஒருத்தருக்கு யோகமாக இருக்கும்பொழுது அங்கேருந்து நம்ம நீரை எடுத்து குடிக்கிறோம், குடி தண்ணி பயன்படுத்துகிறோம், குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே விருச்சகம் கோவப்பட்டு உடைஞ்சுது அப்படின்னா ஏரி குளங்கள் உடையும் போது என்ன ஆகுது, ஊரில் புகுந்து நிறைய சேதாரங்களை விளைவிக்கு பார்த்தீங்களா? அப்போ விருச்சகத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறது இதுதான் கான்செப்ட். சரி, இந்த விருச்சகம் உங்களுக்கு யோகமாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது பாருங்க. விருச்சிக ராசி பெண் ராசி. அப்போ விருச்சிக ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி, சரிங்களா, அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, 12 ராசியில் பிறந்த நம்மளுக்கு விருச்சிக ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது. அந்த திசை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த செவ்வாயின் ராசி உங்களுக்கு இயங்கி கொண்டே இருக்கும். செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்? முதல்ல திருச்செந்தூர் போகிற சூழ்நிலை உருவாகுது. திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூரில் கடல்ல நீராடி விட்டு மறக்காம நீங்கள் நாளி கிணத்துலையும் நீங்கள் குளிக்க வேண்டும். நாளி கிணத்துலையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு முருகப்பெருமானை தனியாக இருக்கிற முருகனை வழிபாடு செய்தாலும் நீங்கள் சண்முகரோடு சேர்ந்து இருக்கிற வள்ளி தேவையானோடு சேர்ந்து இருக்கிற தெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். ஏன்னா முருகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வம், அந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது பெண் ராசி. அப்போ முருகனோட வள்ளி தெய்வானை சேர்ந்து இருக்கிற மாதிரி திருக்கோலங்களை நீங்கள் பார்த்து வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம். தனிப்பட்ட முறையில் போய் நீங்கள் முருகனை மட்டும் வள்ளி தெய்வானை வழிபாடு செய்யாமல் நீங்கள் முருகனை மட்டும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா மேச ராசி மட்டுமே இயங்கும், விருச்சிக ராசி இயங்காது. அப்போ செவ்வாயின் ராசி இயங்கும் போது 2 ராசி சேர்ந்து தான் வேலை செய்யும். இதில் விருச்சிகத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செவ்வாயின் அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது ராசியின் தன்மைக்கு உண்டான பெண் தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தான் அது உங்களுக்கு யோகம் செய்யும். சரிங்களா?
சரி, திருச்செந்தூருக்கு போக முடியாத அன்பர்கள் என்ன பண்ணலாம்? திருச்செந்தூருக்கு போகிறவங்க ரெகுலராக போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் வந்து வள்ளி தேவானை வழிபாடு செய்யலாம். கடலில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் நாளைக்கு இடத்துல குளிக்கிறோம், கடலுக்கு நீராடுறோம், எல்லாம் ஓகே. மற்ற இடங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அது பெண் ராசி. அப்போ உங்கள் ஊர் அருகில் இருக்கிற ஒரு காளியம்மன், மாரியம்மன் இது போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய போனாலும் பக்கத்தில் வந்து பாருங்கள், ஒரு கோவிலில் வந்து ஒரு கிணறு இருந்தால் அந்த கிணத்துல நீங்கள் தண்ணி எடுத்து குடிப்பது அது யோகம். அதே சமயத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை, அது தெப்பக்குளம் இருக்குது கோவிலில், ஒரு காளியம்மன் கோவில், அம்பாள் கோவில் வழிபாடு செய்கிறோம், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தெப்பக்குளம் இருக்குது, அப்போ தெப்பக்குளத்தில் நீராடுவது யோகம். சரி, இல்லை பக்கத்தில் ஏரி தான் இருக்குது அல்லது குளங்கள் தான் இருக்குது, தப்பே கிடையாது. குளங்கள், ஏரி நிலை, நீர்நிலை, அதாவது நீரை வந்து ஓடுற நீரை வந்து நிறுத்தி வைக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது விருச்சகத்தின் தன்மையை சேரும். அப்போ அந்த விருச்சகம் அப்படிங்கிற ஒரு ராசி தன்மையை நீங்கள் அங்கே இயக்கிக்கிட்டு அங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது யோகமாக இருக்கும். சரி, பக்கத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஓகேப்பா, பக்கத்தில் வந்து ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது, அதில் நீர்நிலை தெப்பக்குளம் இருக்குது, தெப்பக்குளத்தை குடிச்சிட்டு காளியம்மன் கோயிலும் வழிபாடு செஞ்சாச்சு, அம்பாள் தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சாச்சு. வேறு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உடனே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் இருந்தால் முருகன் கோவில் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பக்கத்தில் காவல் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும், அந்த காவல் தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற அந்த ராசிக்கு, பெண் ராசி அப்படிங்கிறனால நம்ம பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம், ஓகே. ஆனால் நீர்நிலை சம்மந்தப்பட்டிருக்கிறனால ஏரியில் போய் குளிக்கிறோம், ஓகே. ஆனால் அந்த ராசியில் இருக்கிற கிரகம் வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்தன்மை தகுந்த மாதிரி அந்த நம்ம ராசி வழிபாடு செஞ்சிட்டோம். ஆனால் அந்த ராசி அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இல்லை, செவ்வாய் ஆண் கிரகம், ஆனால் பெண் ராசிக்கு அதிபதியாக இருந்து பெண்ணாக மாறுவதால், சரிங்களா, அப்போ நம்ம பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம். அடுத்து ஆணுக்கு உண்டான தன்மை நம்ம செய்யணும்ல, உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள், முருகன் கோவில் வழிபாடு இது போன்ற விஷயங்களை நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா விருச்சக ராசி வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். ஏன்னா விருச்சக ராசி காலதேவனுக்கு ஆயுளையும் அதிர்ஷ்டத்தையும், சரிங்களா, மிகப்பெரிய ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு விருச்சிக ராசி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 2, 5, 8, 11 போன்ற இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து தனத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, அதான் உண்மையும் கூட. ஆனால் அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். காலதேவனுக்கு அப்படி கனெக்ட் பண்ணி பாருங்கள், காலதேவனுக்கு ரிஷபம், காலதேவனுக்கு வந்து ரிஷபம் 2வது ராசி, அடுத்து வந்து 5வது ராசி எதுன்னு கேட்டால் சிம்ம ராசி, 8வது ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசி, 11வது ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் என்று சொல்லக்கூடிய கும்பராசி. இந்த 4 ராசியும் உங்களுக்கு வந்து மறைமுகமாக இயங்கி கொண்டு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தனம் வரவு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ விருச்சகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ராசி. அந்த ராசியை வந்து நீங்கள் வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கும், அது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஆயுளை கொடுக்கிற ராசி விருச்சகம், அடுத்தவங்களோட ஆயுளை நிர்ணயம் பண்ணுற ராசி விருச்சகம், அடுத்தவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்கிற ராசி விருச்சகம். ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரங்க ஒரு ஆள் இருக்காருன்னு கணக்கு பண்ணி பாருங்க, அவங்க தான் அந்த குடும்பத்தை வந்து ஆளுமைக்குள்ள வச்சிருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க அங்கே இருந்தால் கூட விருச்சக ராசிக்காரங்க தான் அவங்க வந்து ஆளுமையில வச்சிருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா ஓடி போய் உதவி பண்ணுற ராசி எல்லாமே விருச்சகம் தான். நல்லா செக் பண்ணி பாருங்க, தெரியும். அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க வந்து காலப்போக்கில் வந்து எல்லாருக்கும் இருக்கிற போது வாரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எம்டியாக இதாண்டா உலகம், எது செஞ்சாலும் இந்த மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, இந்த உறவுகள் நம்மளை மதிக்காது, சொந்த பந்தங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குற ராசியும் விருச்சகம் தான். அப்போ விருச்சிக ராசி வலுவாக இருக்கும் அன்பர்கள் நீங்கள் வந்து எந்த கோயில் வழிபாடு செஞ்சாலும் சரி, பர்டிகுலராக நீங்கள் வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா நாளைக்கு இந்த குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்கள் ராசி உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும். அந்த ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த கிரகம் யோகமாக வேலை செய்யும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள். தொடர்ச்சியாக நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விருச்சகம் ராசி வந்து உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியையும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் அடித்து தூரத்துக்கு போட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கட்டளை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் இருந்தாலும் அதை வந்து நடைமுறையில் கொண்டு வந்து அதை வந்து அடித்து பேசி நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான். அப்போ விருச்சகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ராசி. அந்த விருச்சக ராசியை வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் இயக்கி கொண்டே இருக்கலாம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.